ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டபிளாக பேசுகிறேன். சனி பகவான் வக்ரம் யாருக்கு உச்சகட்ட பலனை அளிக்க உள்ளார் என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த டாப் கீர் அப்படின்ற ராசியில் பார்த்தீங்கன்னா மகர ராசி வருதுங்க. இந்த 2024 ஜூன் மாதம் இறுதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர பயிற்சிங்க 150 நாட்களுக்கு யோக பலனை அளிப்பார். முதல்ல வக்ரன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனது இயல்புக்கு மாறாக இருந்து செயல்பட வைக்கும். அதாவது சனி பகவான் ஒரு பாவகிரகம். அவர் வக்ரம் பெறும்போது சிறந்த பலனை மட்டுமே அளிப்பாருங்க. அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு உச்ச பலனை தாங்க கொடுக்க போகிறாரு. எப்படி என்றால், இன்னும் 8 மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி முடியும் காலகட்டங்கள். இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டமான பாத சனி, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அந்த பண சனியாக இருந்து தனம், குடும்பம், செல்வாக்கு, தேவைக்கேற்ப நிதி உதவி எல்லாத்தையுமே சனி பகவான் நிச்சயம் கொடுப்பாருங்க. கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல தீர்வை அளிப்பார் சனி பகவான் வக்ரமாக இருந்து. கடுமையான போராட்டங்கள் நிறைந்த உங்கள் வாழ்வில் பொருளாதாரம் நிச்சயம் உயருங்க. வரவுக்கு மேலே செலவுகள் இதெல்லாம் அப்படியே மாறக்கூடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், இதனால் கடன் பிரச்சனை ஏற்பட்டது. இதனை சரி செய்ய பற்றாக்குறையை தீர்த்து வைத்து பணத்தை நிச்சயம் அளிப்பார் வக்ரசனி. மகர சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவரோட சொந்த வீடு இல்லையா, அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உழைப்பே உயர்வு. எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் திறமையை கொண்டு உங்களுக்கு நல்வழியை நிச்சயமாகவே காட்டுவாருங்க. மந்தமாக இருந்து வந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி மகிழ்ச்சியான செய்திகள் மட்டுமே தேடி வரக்கூடும். காதல் கலாட்டாவாக இருந்து வந்த சூழ்நிலை அப்படியே மாறக்கூடுங்க. அன்பான உள்ளங்கள் ஒன்றிணைய கொடுங்க. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப சண்டை ஏழரை சனியில் தாங்க அதிகமாகவே இருந்து கோர்ட்டு, டைவர்ஸ் இதெல்லாம் அதிகமான பிரச்சனையை தந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வக்ர சனி பகவான் 2ஆம் இடத்துல நின்னாலே இந்த குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போவாருங்க. இனி குடும்பம் களை கட்டும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும். சுயதொழில் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடுங்க. அதாவது லாபங்கள் நிச்சயமாக அதிகமாகவே உங்களுக்கு வரக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு தேடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நிச்சயம் வேலைவாய்ப்பு உண்டாகக்கூடும். வெளிநாட்டில் வேலை மாற்றம் உங்களுக்கு விசா அனுமதிலாம் கிடைக்கும். நிரந்தரமான அந்த குடியுரிமையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடுங்க. மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுவதற்கான அந்த லோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கப்பெறுவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாகனம் பழுதடைந்த நிலையில் புதியதாக மாற்றுவீங்க. பொதுவாக 2ஆம் இடத்தில் வக்ர சனி ஆட்சி பெற்று நின்றாலே அந்தந்த வயதுக்கேற்ப பலனை அளிப்பாருங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னா, உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அது தனி சிறப்புங்க. திருமணம், நிச்சயதார்த்தம் போன்றவை பார்த்தீங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியாகவே நடந்தேற கொடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தடையாக இருந்து வந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மகத்தான மக்கட்செல்வம் ஏற்படக்கூடுங்க. விவசாயம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மையான பலன்கள் நிச்சயம் ஏற்படக்கூடும். பயிர் விளைச்சல், கரும்பு, நெல், காய்கறிகள் அதிகமான லாபத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடுங்க. வக்ர சனியில் பார்த்தீங்கன்னா உடல்நிலை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். மருத்துவ செலவு இதெல்லாம் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வருங்க. மூட்டு வலி, கால்வலி பிரச்சனைகள், படபடப்பு போன்றவை சரியாகக்கூடும். அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கக்கூடுங்க. பழைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா விட்டு சென்றவர்கள் மனஸ்தாபம் இல்லாமல் மீண்டும் அந்த நட்புகள் ஒன்று கூடும் காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க. அவங்க மூலிமா பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களும் உங்களுக்கு நிறைவேறக்கூடும். மாணவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை கல்வி நிச்சயம் சனி பகவான் அதை கொடுப்பார். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு, அரசியலில் உள்ளவர்களுக்கு, வாகன ஓட்டுநர்கள், இன்ஜினியர், உணவுத்துறையில் உள்ளவர்கள், மில்லாலை வேலையாட்கள், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள், கல் கிரஷர், கட்டிடத்துறையினர் என அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கௌரவமும் சமூக அந்தஸ்தும் நிச்சயமாக சனி பகவான் அளிப்பாருங்க. பணம் பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார். தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை நிச்சயமாகவே விலகி செல்லுங்க. பொது வழிபாடு என்னன்னா, காலபைரவர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அபிஷேகம் நீங்கள் செய்து கொள்ளலாம். தோல்விகளை கண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வெற்றிகள் மட்டுமே கண்டிப்பாக வரக்கூடுங்க. மகரம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 8 திக்கும் பறக்கக்கூடிய கொடிகளைப் போல நிச்சயம் சிகரத்தை தொடுவீர்கள். இந்த முறை வக்ரசனி பகவான் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வார்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.